இன்னைக்கு நம்ம வந்துட்டு யூபிட், யூனிட்டி மெட்டா டோக்கன், யூபிட், இப்போ அல்ட்ராவர்ஸ், நம்மளுடைய பிளாட்ஃபார்மை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு உங்களோட என்ன ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, ஒரு சில பேசிக் விஷயத்த நம்ம கொஞ்சம் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம அல்ட்ராவர்ஸை பற்றி பேசினா ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படின்ட்டு என்னோட அபிப்பிராயம். ஸோ அதனால உங்களோட எனக்கு வந்துட்டு ஒரு சின்ன சின்ன பேசிக் விஷயத்த ஷேர் பண்ணணும் ஒரு ஆசை, நான் ஷேர் பண்றேன். ஓகேவா? ஸோ நம்ம எல்லாருமே வந்துட்டு மனித இனத்தோட ஒரு பரிணாம வளர்ச்சி அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது என்ன சார் பரிணாம வளர்ச்சி அப்படின்னா, இன்னைக்கு மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நம்மளுடைய இயக்கம் இருக்கிற வரைக்கும் மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம எல்லாருமே இப்படிதான் இருந்தோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த இந்த செகண்ட் இந்த நொடி மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த நொடி இல்ல. அப்ப பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படியோ இருந்தோம், இப்ப எப்படியோ வந்துருக்கிறோம். அப்ப இதெல்லாம் ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு உட்பட்டதா, எல்லாமே ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு உட்பட்டதா. என்னடா வந்தோடனே ஏதோ சித்தாந்தம் பேசுற அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம ஆரம்ப காலத்துல கற்காலத்துல இருந்து நமக்கு சாப்பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு வேட்டையாடினா போதும் அப்படின்னு சொல்லி வேட்டையாடி உணவை மட்டும் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து வாழ்ந்த காலம்லாம் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா நம்மளோட ஆடை, நம்மளோட மானத்தை மறைக்கிறதுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது, ஒரு ஆடை வேணும்னு சொல்லி இலைகளை இதெல்லாம் பண்ணி ஒன்னொன்னா ஒவ்வொரு தேவைகளுக்கும் நம்ம வந்து அப்படியே வளர்ந்து வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி அப்படிலாம் பண்ணாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு காலகட்டம்லாம் இருந்துச்சு. அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏதோ ஒரு தேவை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த தேவையை நோக்கி நாம வளர்ந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், தொழில் புரட்சி, மாஸ் ப்ரொடக்ஷன், உலகம் பெருசாகிட்டே இருக்குது. அப்ப தேவைகள் அதிகமாயிட்டே இருக்குது. இந்த தேவையை எஸ் ஸ்டார்ட் ரெக்கார்டிங், தேங்க்யூ. ஸோ ஒரு மாஸ் ப்ரொடக்ஷனுக்குள்ள போகணும். உலகம் பெருசா வளர்ந்துகிட்டு இருக்குது, தேவைகள் அதிகமாயிட்டே இருக்குது. அப்ப இதுல பெரிய ஒரு வியாபார வாய்ப்பு இருக்கு, பெரிய பொருளாதாரம் இருக்குது அப்படிங்கறத உணர்ந்ததுனால ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துச்சு. அதுக்கப்புறமா இன்ஃபர்மேஷன் ஏஜ், ஐடி, 1985 அப்புறம் 1990ஸ்க்கு மேல 2000 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐடி செக்டர் பயங்கரமா டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்லா டெவலப் ஆயிடுச்சு. பட் அந்த இண்டஸ்ட்ரியை ஆட்டோமேஷன் எப்படி பண்றது, எப்படி இன்னும் ஸ்பீடா பண்றது, எப்படி இன்னும் காஸ்ட்டை கம்மி பண்றது, எப்படி இன்னும் மேன் பொழுது ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உள்ள வந்தது, கம்ப்யூட்டர்ஸ், இன்டர்நெட்ஸ், ஸோ இதெல்லாம் உள்ள வந்தது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இந்த வளர்ச்சியை நோக்கி போக ஆரம்பிச்சோம். அப்ப இதெல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, இப்ப நாலேஜ் ஷேரிங் அப்படின்ட்டு ஒரு எறாவுல வந்தாச்சு. என்னன்னா உங்களுக்கு தேவையான இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அதுக்கு தேவையான கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள வரும். ஸோ இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, மனிதன் வந்து கம்ப்யூட்டரை கமாண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா, பட் அதுக்கப்புறமா வந்துட்டு இப்ப அந்த கமாண்டிங்கே வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டரே பண்ணும். கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டர், சிஸ்டம் டு சிஸ்டம் அப்படிங்கிற எறாவுக்குள்ள போயிட்டு இருக்கோம். அப்ப இந்த இடத்துல மனிதன் எதை நோக்கி போயிட்டு இருக்கிறா அப்படின்னா, இவ்வளவு தூரம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கு அப்புறமாவும் நாம இதுக்கு மேல் அப்டேட் ஆகக்கூடிய ஒரு கட்டாயத்துல இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு நீங்க நாலேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த ஏரால சர்வை பண்ண முடியும். ஸோ இதுக்கு ப்ரீவியஸா இந்த ஏரால தான் என்னங்க, ஏதாவது ஒரு உடல் திறன் இருந்தா நீங்க பொழைச்சிக்கலாம். பசுமை புரட்சியில இருக்கட்டும், தொழில் புரட்சியில இருக்கட்டும், ஏதாவது ஒரு உடல் திறன் இருந்தா பொழைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வரும்போது ஏதோ ஒரு பேசிக்கா ஏதோ ஒன்று படிச்சிருந்தீங்கன்னா கம்ப்யூட்டரை கத்துக்கிட்டு நீங்க எல்லா வேலையும் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துலலாம் இருந்தோம். பட் இன்னைக்கு ஏஐ வந்துருச்சு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. இப்ப டோட்டலாவே மனுஷனுக்கு வேலை இல்லை அப்படிங்கிற கண்டிஷனுக்கு போயிட்டு இருக்கு. அப்ப இப்ப எப்படி சார் நம்மளாம் பொழைக்கிறது? அப்ப அடுத்த லெவலுக்கு நம்ம அப்கிரேட் ஆகும். ஸோ இதையும் தாண்டி நம்ம போகணும். அப்ப இப்ப நம்ம அப்படின்னா பணம், பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எல்லாத்தையுமே இயக்கிட்டு இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த பணம் சார்ந்த விஷயத்தை தான் நம்ம கத்துக்கலாம். இதுக்கு தான் உங்களெல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மேபி இன்வைட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிலாம் உங்களை இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம பணம் அப்படிங்கிறத தேடுதல் நோக்கி ஓடிட்டு இருக்கோம். இந்த பணத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் நாம எல்லாருமே என்ன ஆயிட்டோம் அப்படின்னா இந்த பணம் பணம் பணம்னு சொல்லிட்டு இந்த பணத்துக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கோம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பணம்னா என்னன்னே நமக்கு தெரியல. நிறைய பேருக்கு பணம்னா என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு வேலைக்கு போறோம், பிசினஸ் பண்றோம், அதுக்கு நமக்கு சம்பளமா வருது, இல்ல லாபமா வருது, அதுதான் பணம். இது இது இந்த பணத்தை வச்சு நம்ம நம்மளோட வீடு கட்டிடலாம், நம்ம இந்த மாதிரியான கனவு வாழ்க்கையெல்லாம் நம்ம இப்படி முன்னேறிடலாம், நம்மளோட பசங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்துடலாம், இந்த மாதிரி சொசைட்டில இப்படி ஒரு ஸ்டேட்டஸ்குள்ள போயிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். பட்
அதையும் தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பணத்தையே நம்ம இன்னும் நிறைய புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பரிணாம வளர்ச்சியில எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது. அப்ப பணம் மட்டும் எப்படி மாறாம இருக்கும்? ரைட்டா? அப்ப ஃபர்ஸ்ட் பணம் அப்படின்னா என்னன்னே தெரிஞ்சுக்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த பணத்தை சம்பாதிக்கவே முடியாது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் 2020ல இருந்து வேலையை விட்டு வெளியில வர்றதுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன இதுதான். பொருளாதாரம் நிறைய விஷயங்கள் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம வந்து ஒரே இடத்துல நிக்கிற மாதிரி இருக்கோமே. அப்ப நம்ம எங்கேயோ தப்பு பண்றோம்னு யோசிச்சுட்டே இருந்த டைம்ல தான் இந்த கான்செப்டே எனக்கு உள்ள வந்துச்சு. அப்ப இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் உங்களோட அறிவை புகுத்தினா மட்டும்தான் டெவலப் ஆக முடியும். இதுக்கு முன்னாடிலாம் ஏதோ ஒரு வேலை பார்த்தீங்கன்னா சம்பளம் கிடைக்கும். இந்த சம்பளத்தை வச்சு ஏதோ ஒரு வாழ்க்கை நடத்திட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துட்டாங்க நமக்கு முந்தின ஜென்ரேஷன். பட் இப்ப அப்படி இருக்க முடியாது. எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு நாளும் நீங்க அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்ப இது மனித இனத்துக்குண்டான பரிணாம வளர்ச்சி. இப்ப எல்லாமே டெக்னாலஜி. எல்லாமே டெக்னாலஜி. ஸோ அப்ப அந்த டெக்னாலஜில ஒரு எவல்யூஷன் நடந்துகிட்டே இருக்கு. எத்தனை பேர் அதை கவனிச்சு பார்த்துருக்கிறோம்? இந்த டெக்னாலஜில ஒரு எவல்யூஷன் நடந்துகிட்டே இருக்கு. ரேடியோல ஆரம்பிச்சு, கம்ப்யூட்டர்ல ஆரம்பிச்சு, டெலிஃபோன், கம்ப்யூட்டர், இன்டர்நெட். இந்த இடத்துலதான் ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த எராவுக்கு பேரு வெப் 1.0 அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன்ஸ். உள்ளங்கையில உலகமே வந்துருச்சு. இதுக்கு பேரு வெப் 2.0 அப்படின்னு சொல்றாங்க. இந்த டெக்னாலஜி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் அப்டேட் ஆகிட்டே இருக்கு. அப்ப இந்த டெக்னாலஜில தான் நம்மளோட லைஃபே இருக்குது அப்படின்னா இந்த டெக்னாலஜில நமக்கு ஒரு அப்டேட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வீட்டு பசங்க கிட்டயே போன்ல நமக்கு சில ஆப்ஷன்ஸ் கூட நமக்கு தெரியாது. நம்ம தான் அந்த போனை வாங்கியிருப்போம், நம்ம தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். பட் நமக்கு தெரியாத ஆப்ஷன்ஸ் கூட நம்ம பசங்களுக்கு தெரியும். அவ்வளோ ஸ்பீடா இந்த டெக்னாலஜியை அடுத்த ஜென்ரேஷன் கத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அடுத்த ஜென்ரேஷன் நாம கைட் பண்ணணும் அப்படின்னா நாமளும் அவ்வளோ ஸ்பீடா அவங்களுக்கு முன்னாடி நம்ம போகணும். இப்ப இருக்கிற என்ன டெக்னாலஜி எந்த எரால இருக்கிறோம் அப்படின்னா வெப் 3.0. அதுல மேஜர் ரோல் என்ன பிளே பண்ணுது அப்படின்னா பிளாக் செயின் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி. ஸோ டெக்னாலஜிலையும் ஒரு பரிணாம வளர்ச்சி நடந்துகிட்டே இருக்குது. மனிதனோட பரிணாம வளர்ச்சியில எப்படி ஒரு மாற்றம் வந்துகிட்டே இருக்கோ அதே மாதிரி டெக்னாலஜிலையும் அடுத்தடுத்து வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டே இருக்குது. இது எதுக்கு சார் இங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். கனெக்டிவிட்டி இருக்கு. இது வெப் 3.0. இதுக்கு அடுத்து பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்ப இந்த பணம்னா என்னன்னே தெரிஞ்சுக்காம இருக்கிறோம்னு நான் சொன்னேன் இல்லையா? அப்ப அந்த பணத்துலக்கும் ஒரு பரிணாம வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்குது. அதையும் நிறைய பேர் நம்ம அப்சர்வ் பண்றதே இல்லை. இப்ப மேபி சில லீடர்ஸ் எல்லாம் பேசும் பொழுதுலாம் ஃபீல்டுக்கு போறப்ப சொல்லியிருப்பாங்க. கிரிப்டோ கரன்சி அப்படின்னாலே ஐயோ ஆகாது அப்படின்னு ஓடிக்கிட்டு இருப்பாங்க சில பேர். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா பேசிக்கா நம்மளோட பணம் இப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் பணம். அதை தாண்டி வேற எதுவுமே பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு மாயையும் நம்ம ஆல்ரெடி இருந்துகிட்டு இருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாயையை நம்ம பிரேக் பண்ணணும். அப்பதான் நமக்கு ஏதாவது ஒரு கான்செப்ட் சொல்றாங்க, ஏதோ ஒரு டெக்னாலஜி உள்ள வருது அப்படின்னா நம்மளா ஏத்துக்கலாம். நம்மளாம் வந்து கம்ப்யூட்டர் வந்தாலே ஆகாது, கம்ப்யூட்டர் வந்தா வேலை வாய்ப்பெல்லாம் பிடிக்கிட்டு போயிடும், நமக்கு வேணாம்னு சொல்லிட்டு இருந்த ஒரு கூட்டம் தான் நம்ம எல்லாருமே. எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கும். அதனால வந்துட்டு எல்லாரும் கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி இன்டர்நெட்டே வேணும்னு சொல்லிட்டு இருந்த ஒரு கூட்டம் தான். ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி யாருமே அனலைஸ் பண்ணல. பட் அப்படி அனலைஸ் பண்ணவங்க எல்லாருமே அதுக்குள்ள பிசினஸ் மாடலுக்குள்ள போக ஆரம்பிச்சாங்க ஸ்டார்டிங்லயே. நிறைய பேர் கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் போட்டாங்க, நிறைய பேர் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் உண்டான ஏஜென்சிஸ் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோச்சிங் சென்டர்ஸ் போட்டாங்க. அப்படியெல்லாம் உள்ள போனவங்கலாம் இன்னைக்கு பெரிய லெவல்ல வளர்ந்தாங்க. அப்படிலாம் சின்ன சின்ன ஆரம்பிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் இந்த மாதிரியான கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் அவங்க சிம்பிளா ஆரம்பிச்சவங்க தான் பெரிய லெவல்ல இன்னைக்கு குரோ ஆயிருக்காங்க. அப்ப இந்த பரிணாம வளர்ச்சியில பிளஸ் என்ன மைனஸ் என்னன்றதே தெரியறது இல்ல. அப்ப பணத்தோட ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்ப காலத்துல வந்து பாட்டர் சிஸ்டம் நிறைய மீடியஸ்ல நிறைய லீடர்ஸ் பேசிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேசிட்டே இருக்கிறாங்க. இந்த பணமும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு மாறிக்கிட்டே இருக்குங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கன்னு நான் சொல்றேன். அப்போ மாற்றத்துக்கு உட்பட்ட பணத்தை பிக்சடா இதுதான் எனக்கு வேணும், இதை தான் நான் வந்து வச்சிருந்தாதான் நான் வந்து வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்லை. இந்த மாற்றத்துக்கு உட்பட்ட பணத்தை நான் எப்படி சம்பாதிக்க போறேன் அப்படிங்கிறதா இன்னைக்கு உள்ள கேள்வி. மாற்றத்துக்கு உட்பட்ட பணம், மாற்றத்துக்கு உட்பட்ட பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் மாறுறதுக்கு ரெடியா இருக்கணும். எதுக்காக மாறணும்? என்ன நானே அப்டேட் பண்ணிக்கணும். உலகத்துல நடந்துட்டு இருக்குது, என்னை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குது, எதை நோக்கி இந்த உலகம் போகுது அப்படிங்கிற அப்டேட் எனக்கு இருந்தா மட்டும்தான் அந்த ஸ்ட்ரீமோடு சேர்ந்து வளர்ந்து நான் பணத்தை சம்பாதிக்க முடியும். பெரிய பொருளாதார மாற்றத்தை நான் பார்க்க முடியும். அப்ப இந்த இடத்துல இந்த மூணையும் எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, பணம் இந்த மாதிரியான ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு வருது அப்படின்னா அதுக்கு காரணம்
ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அங்க ஏதோ ஒரு சிக்கல்கள் இருந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை தீர்வு அடுத்த ஃபார்மேட்டுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் அதுல ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்கு அடுத்த ஃபார்மேட்டுக்கு போறாங்க. பேப்பர் மணி வந்துச்சு, அதுல ஒரு சில சிக்கல்கள் இருந்துச்சு. அதனால என்ன பண்ணாங்க, ஏடிஎம் டெபிட் கார்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஏடிஎம் மிஷின்ல போய் பணம் எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. ஏன்னா பணத்தை கொண்டு போகும்போது யாராவது திருடிடுறாங்க, கொண்டு போறதுக்கு சிரமமா இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதோ சிக்கல் இருக்கு. முக்கியமான ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. அப்ப இவ்வளவு பிரச்சனைக்குள்ளதான் இந்த பணத்தை கையாண்டுகிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த ட்ரஸ்ட் கேப் அப்படிங்கிறத ஃபில்ஃபில் பண்ண வருதுதான் கிரிப்டோ கரன்சி. அந்த ட்ரஸ்ட்டை எப்படி ஃபில்ஃபில் பண்றாங்க அப்படின்னா பிளாக் செயின் அப்படிங்கிற டெக்னாலஜி மூலமா ஃபில்ஃபில் பண்றாங்க. அப்ப பரிணாம வளர்ச்சியில பரிணாம வளர்ச்சியில வெப் 3.0 மாடல்ல பிளாக் செயின் டெக்னாலஜி இருக்குது. அந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அடிப்படையா வச்சுதான் அதோட பேஸ்ல தான் கிரிப்டோ கரன்சியை ஃபார்ம் பண்றாங்க. அங்கதான் வந்து ஒரு எக்கனாமியை ஃபார்ம் ஆயிட்டு. அப்ப இந்த மாற்றத்தை நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னா நாம எவ்வளவு வேகமா பணம் சம்பாதிக்க முடியும் நீங்க யோசிப்பாங்க. உலகம் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் போய் ஆகும். இல்லைன்னு வச்சுக்கலாம், நம்ம பிஹைண்ட்ல போயிடும், ஒரு கூட்டம் முன்னாடி போயிட்டே இருக்கும். ரைட். ஸோ அப்ப இவ்வளவு விஷயங்கள் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜில இருக்குது. இதையும் தாண்டி உங்களுக்காக ஒரு தகவலை ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். விக்சித் பாரத் 2047, அதாவது 2047 இந்தியா 100வது ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடுறப்ப நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய அரசாங்கம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஒரு மிகப்பெரிய ஒரு கோல் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. ஒரு அம்பிஷியஸ் கோல் ஒன்று செட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இன்னைக்கு $3 trillion அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த ஜிடிபி குரோத்தை கிட்டத்தட்ட $30 trillion அளவுக்கு நம்ம வளர்க்கணும். அடுத்த 22 வருஷத்துல $30 trillion, அதாவது 10 மடங்கு இதுல இருந்து நம்ம இன்னைக்கு நிலைமையில இருந்து வளரணும் அப்படிங்கிறத ஒரு பெரிய லட்சியமா கையில எடுத்து. ரைட், சந்தோஷம். அந்த லட்சியத்தை எடுத்து என்ன சார், அந்த லட்சியத்துக்கு பின்னாடி என்ன சார் நடக்குது, அதுக்கும் இந்த மீட்டிங் என்ன சார் சம்மந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், மிகப்பெரிய சம்மந்தம் இருக்கு. எக்ஸாக்ட்லி நம்ம தான் சம்மந்தப்பட்டிருக்கிறோம். என்ன அப்படின்னா, இன்னைக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சியில முக்கிய பங்கு வகிக்க போறது என்ன அப்படின்னா பிளாக் செயின் டெக்னாலஜி அண்ட் வெப் 3.0 இன்னோவேஷன்ஸ். அதுல முக்கியமா பாருங்க, டிஜிட்டல் அசெட் எக்கனாமி வேல்யூ 2021 $5 பில்லியன் இருக்கிறது. அடுத்த 11 வருஷத்துல $262 பில்லியன் அளவுக்கு வளரும் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட $1.1 trillion அளவுக்கு இந்தியாவோட ஜிடிபில இது கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட ஜிடிபி இன்னைக்கு 3 trillion வச்சுக்கிட்டா கூட 3ல ஒரு பங்கு 30% கான்ட்ரிபியூஷன் இந்த டிஜிட்டல் அசெட் எக்கனாமி அப்படிங்கிற விஷயத்துலதான் கான்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு நாடே இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை வச்சுதான் ஒரு பெரிய முன்னேற்ற பாதைக்கு வழிவகுத்துட்டு இருக்கிறாங்க. அதையும் தாண்டி உலக நாடுகள் அனைத்துமே இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை வச்சுதான் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரோட் மேப் போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி தானே பயன்படுத்தணும், அப்படி அங்க என்ன கிரிப்டோ கரன்சிக்கு வேலை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இன்டர்நெட் இல்லாத இடமே இல்லை. அதே மாதிரிதான் நாளைக்கு ஃபியூச்சர்ல இன்டர்நெட் இருக்கிற இடத்துல எல்லாத்துலயுமே பிளாக் செயின் டெக்னாலஜி இருக்கும். பிளாக் செயின் டெக்னாலஜி இருக்கிற எல்லா இடத்துலையும் என்ன இருக்கும் அப்படின்னா கிரிப்டோ கரன்சி இருக்கும். அப்ப இன்னைக்கு நான் பிளாக் செயின் டெக்னாலஜியை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா கிரிப்டோ கரன்சியை நான் சம்பாதிக்க முடியுமான்னு பாருங்க. அப்ப இன்னைக்கு நான் கிரிப்டோ கரன்சியை சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா என்னோட வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியா இருக்கும். இந்த நாடோட வளர்ச்சியில முக்கிய பங்கு நம்ம தான் வகிக்கணும் அப்படின்னா, அப்ப நாடு வளர்ச்சி அடையும் பொழுது நாம வளர்ச்சி அடையுமா? ஆனா அது அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வளர்ச்சி அடைஞ்சாங்கன்னா நாடு வளர்ச்சி ஆகும். இதுதான விஷயம். நம்ம எல்லாரும் எப்படி பார்த்துட்டு இருக்கிறோம், ஒரு மாசா ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டு, அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி நடக்கும் பொழுது சில பேர் நிறைய பெரிய பணம் சம்பாதிச்சிருப்பா, நம்மளாம் பார்த்துட்டு தான் வேடிக்கையாளராக தான் பண்ணுறோம். பட் நான் அஸ் எ இண்டிவிஜுவலா நான் க்ரோ ஆகுறேன் அப்படின்னா அஸ் அ கம்யூனிட்டி என்னோட சமுதாயம் க்ரோ ஆகும், ஒரு மாநிலம் க்ரோ ஆகும், அதை தாண்டி என்னோட நாடு க்ரோ ஆகும். ஸோ இதுதான் சூட்சமம். அப்ப இன்னைக்கு $1 trillion எக்கனாமியை நோக்கி இந்தியா போயிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு சும்மாலாம் போக முடியாது. எவ்ரி இண்டிவிஜுவல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஆகும். இவ்வளவு பெரிய ப்ரொடக்ஷனு, இவ்வளவு பெரிய அக்ரிகல்ச்சர், இவ்வளவு ரெவல்யூஷன் நடந்துச்சு அப்படிலாம் பண்ண முடியாது. அதுக்கு பேக் போனா ஒரு டெக்னாலஜி கையில் எடுத்து ஆகணும் அப்படிங்கிறத ஒரு நாடு முடிவு பண்ணுது. அப்ப இந்த இடத்துல முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, இந்த வெப் 3.0ல முக்கிய பங்கு வகிக்க போறது 3 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் பிளாக் செயின் டெக்னாலஜி, அதுதான் அடித்தளம். அதுக்கு அடுத்து டீசென்ட்ரலைசேஷன் ஒன்று சொல்றாங்க.
சென்ட்ரலைஸ்டு செக்டார்ல இருந்து எல்லாமே டீசென்ட்ரலைஸ்ட் ஃபார்மேட்டுக்கு மாறுதுன்னு சொல்றாங்க. அடுத்து டோக்கனைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு எல்லாமே டோக்கனா மாறப்போம். இப்ப ரீசெண்டா நம்ம குரூப்ல கூட போட்டிருந்தாங்க. ஒரு மகா கும்பமேளா அந்த ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு அதோட ரயில்வே டிக்கெட்ஸை வந்துட்டு என்எஃப்டியா லான்ச் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. டோக்கனைசேஷன். ஸோ இந்த 3 தான் முக்கிய பங்கு வகிக்குது. வெப் 3.0 அப்படிங்கிற மாடல் ஆஃப் எக்கானமில பிளாக் செயின் டெக்னாலஜி, டீசென்ட்ரலைசேஷன் அண்ட் டோக்கனைசேஷன். டோக்கனைசேஷன் ஆஃப் வாட் அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்க்க போறோம். எதை டோக்கனைசேஷன் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போறோம். அப்படி இந்த 3 ஃபார்மேட்ல தான் உலகமே மாறிக்கிட்டு இருக்கு. இதுக்கு பேரு பேரலல் எக்கானமி அப்படின்னு சொல்றாங்க. பேரலல் எக்கானமி. நாம இப்ப இருக்கிற பொருளாதார நிலையில இருந்து அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு புதுசா ஒரு ரோடு போடுற மாதிரி. இப்ப எப்படி பைபாஸ் ரோடு போடும்பொழுது ஏற்கனவே ஓல்டு ரோடு ஒன்று இருக்கும். பேரலா ஒரு பைபாஸ் ரோடு போடுவாங்க. சர்வீஸ் ரோடு போட்டு விட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு இதுல போங்க அப்படின்னு சொல்லி போட்டு விட்டு பக்காவா ஒரு 4-வே ட்ராக்கோ 6-வே ட்ராக்கோ 8-வே ட்ராக்கோ பக்காவா ஒரு ரோடு ஒன்று ரெடி ஆகுங்க பேரலா. அந்த மாதிரி உலகம் ரெடி ஆகிட்டு இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கவனத்துல எடுத்துக்கோங்க. ஸோ அதுல முக்கியமா டோக்கனைசேஷன். டோக்கனைசேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத அடுத்து இன்னும் டீப்பா பார்க்க போறோம். இந்த டோக்கனைசேஷனோட ஒரு டேட்டா மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் ஆசை. எல்லா விஷயத்தையும் டோக்கனைஸ் பண்றாங்க. டிக்கெட்ல இருந்து ஒரு ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து கமாடிட்டில இருந்து எல்லாமே டோக்கனைசேஷன் ஆகுது. அதுல பெரும் பங்கு 2023 ரியல் எஸ்டேட்டோட டோக்கனைசேஷன் கிட்டத்தட்ட 35% டெவலப் ஆயிருக்கு. இதெல்லாம் ஏன் சார் இங்க சொல்றீங்க? நான் ஏதோ ஒரு அல்ட்ராவர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன். யூபிட்டோட ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம் வச்சு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன். அதுல ஏதாவது போட்டா எனக்கு ஒரு மடங்கு போட்டா எத்தனை மடங்கு கிடைக்கும், பணம் போட்டா எவ்வளவு பணம் சம்பாதிக்கலான்ட்டு வந்தேன். இப்ப எதுக்கு சார் இந்த டேட்டாலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதுதான் உண்மையான முக்கியமான டேட்டா. இதுதான் முக்கியமான விஷயம். இது தெரியாம அல்ட்ராவர்ஸுக்குள்ளேயோ யூபிட்டுக்குள்ளேயோ வந்தீங்கன்னா நீங்க பெரிய பணம் சம்பாதிக்கவே முடியாது. நான் பணம்னு சொல்றது நம்ம இந்தியன் ருப்பியை நான் சொல்லலை, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் பணம்னு சொல்றது இங்க அல்ட்ராவர்ஸ் ஆர் யூபிட் அப்படின்னு வச்சுக்கலாம், கிரிப்டோ கரன்சின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கும் நம்மளோட பிளாட்ஃபார்முக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு. இன்ஃபேக்ட் இதுதான் விஷயம். ஓகேங்களா? அப்படி என்ன சார் விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்ட்ராவர்ஸ் பத்தி பார்க்கலாம். பணம் அப்படிங்கிறது பெரிய பரிணாம வளர்ச்சிக்குள்ள போயிட்டே இருக்குங்கிறத பார்த்தோம். அதுக்கடுத்து நம்மளோட நாடு எவ்வளவு பெரிய அம்பிஷியஸ் கோலை எடுத்து முன்வைக்கிறாங்க. அதுக்கு இந்த டெக்னாலஜி இந்த வெப் 3.0 என்னென்னலாம் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். வெப் 3.0 முக்கியமான விஷயம் டீசென்ட்ரலைசேஷன் அண்ட் டோக்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோம். இந்த டோக்கனைசேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி நீங்க பாக்குற எல்லாத்தையும் நீங்க டோக்கன் பண்ணலாம். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, பிளாக் செயின் டெக்னாலஜில நீங்க அது ஒரு டோக்கனா லிஸ்டிங் பண்ணலாம். இப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ரயில்வே டிக்கெட். இந்த ரயில்வே டிக்கெட்டை நீங்க டைரக்டா கவுண்டர்ல போய் வாங்கின காலம்லாம் இருக்கு. அதுக்கப்புறமா ஐஆர்சிடிசி வெப்சைட்ல போய் ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ண காலம்லாம் இருக்குது. இப்ப அதையும் தாண்டி ஏன் இந்த டோக்கனைசேஷனுக்குள்ள கொண்டு வராங்க, பிளாக் செயின்குள்ள ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா, இந்த பிளாக் செயின்ல தான் நிறைய டிரான்ஸ்பரன்சி. இந்த பிளாக் செயின்ல தான் டிரான்ஸ்பரன்சி இருக்கும், ட்ரஸ்ட் இருக்கும், ஸ்பீடா இருக்கும். யார் யாரு எங்கெங்க டிராவல் பண்ணாங்க, எத்தனை மணிக்கு டிராவல் பண்ணாங்கிற டேட்டா ஆல்ரெடி சர்வர்ல ஏற்கனவே ஐஆர்சிடிசி வெப்சைட்ல இருந்தாலும் கூட அங்க ஏதாவது ஒரு டேட்டாவை நீங்க எடுக்கணும்னா அந்த டேட்டாவை மேனிபுலேட் பண்ண முடியும். இத்தனை டிக்கெட் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அத்தனை டிக்கெட்டுக்கு மேலேயும் கொடுத்து கூட்டத்தை அடைக்க முடியும். ஆனா இங்க பிளாக் செயின்ல வரும்போது எந்த டேட்டாவை மேனிபுலேட் பண்ண முடியாது. அதே மாதிரி டேட்டாவை ஈஸியா ரெட்ரீவ் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்ல டோக்கனைசேஷன்ல ஏகப்பட்ட வேலைகள் பிளாக் செயின் மூலமா பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு விஷயம் தான் RWA அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதெல்லாம் என்ன அப்படின்னா, ரியல் வேர்ல்ட் அசெட் அப்படிங்கிற கான்செப்ட். நீங்க நம்ம பார்த்தோம் இல்லையா, குளோபலா இருக்கக்கூடிய ஒரு டேட்டா. டோக்கனைசேஷன்ல ரியல் எஸ்டேட்ல 35% வந்து ரியல் எஸ்டேட்ல ஒரு growth இருந்திருக்கு 2023 அப்படின்னு ஒரு டேட்டா காமிச்சோம் இல்லையா. அந்த மாதிரி ரியல் வேர்ல்ட் அசெட்டை டோக்கனைஸ் பண்ணக்கூடிய கான்செப்டை தான் எடுத்து வந்திருக்கிறாங்க அல்ட்ராவர்ஸ் காயின் மூலமாக யூனிட்டி மெட்டா டோக்கன் பிளாட்ஃபார்ம், யூபிட் காயினோட பிளாட்ஃபார்ம். நான் யூபிட் காயின் யூனிட்டி மெட்டா டோக்கனை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த என்னோட பர்சனலா இருக்கிற விஷயத்துல அவங்களோட பயணிக்கிறேன். கிட்டத்தட்ட 4 இயர்ஸா இதுல இந்த இண்டஸ்ட்ரியில டிராவல் பண்ணி பிளாக் செயின் டெக்னாலஜில கொஞ்சம் நாலேஜ் எடுத்துட்டு கிரிப்டோ கரன்சில ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம்ல கிட்டத்தட்ட 4 இயர்ஸா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நான் 4 இயர்ஸ்ல நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கிரிப்டோ கரன்சியை வாங்கலாம், விற்கலாம், ஒரு எக்ஸ்சேஞ்சில் வாங்கலாம், விற்கலாம்.
வேலெட்ல ஹோல்டு பண்ணலாம், ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம்ல போட்டு மல்டிபிள் பண்ணலாம். அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலா பார்த்துட்டோம். பட் எங்கேயுமே ரியல் யூஸ் கேசஸ்ல கொண்டு போய் ஒரு கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணி ஒரு பொருளை வாங்குறதோ வைக்கிறதோ நாங்க பண்ணி பார்த்தது இல்லை. பட் யூனிட்டி மெட்டா டோக்கனை பத்தி நான் ஸ்டடி பண்ணும் பொழுது நான் பார்த்த அட்மையரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ண 1.5 வருஷத்துல அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 ப்ராஜெக்டை லான்ச் பண்ணி லேயர் ஒன் பிளாக் செயின் ஓன் பிளாக் செயின் டெவலப் பண்ணி 10-12 ப்ராஜெக்டை லான்ச் பண்ணி ரியல் வேர்ல்டுல அவங்களோட காயினை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு யூட்டிலிட்டியா கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து நான் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கேன். அதுக்கப்புறமா தான் நான் அந்த ப்ராஜெக்ட்ல ஃபுல்லா டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம். அப்புறமா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், அந்த ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம், அதுக்கப்புறமா வந்து பிசினஸ் ரெஃபரல் சிஸ்டம், இது எல்லாமே எங்கேயுமே இல்லாத ஒரு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து ஏகப்பட்டது இந்த பிளாட்ஃபார்ம்ல நான் பார்த்தேன். பட் மெயினா நான் பார்த்தது என்ன அப்படின்னா, கிரிப்டோ கரன்சியை ரியல் டைம்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலையை ஷார்ட் பீரியட்ல பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னா யூஎம்டி தான். யூனிட்டி மெட்டா டோக்கன், யூபிட் காயின் தான் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து இந்த 8 மந்த்ஸ் டிராவல் பண்றேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சடனா அடுத்த ட்ரெண்டுக்கு போயாச்சு. அல்ட்ராவர்ஸ் காயின் லான்ச் பண்ண போறோம், சாண்டல்வுட் என்எஃப்டி லான்ச் பண்ணாரு கிரியேட்டர். ஸோ அதெல்லாம் என்ன திடீர்னு இந்த ஃபார்மேட்டுக்கு எப்படி போறாங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா இதுல வந்து யூபிலிட்டி, ஃபினான்ஷியல் மாடல் யூபிலிட்டி இருக்குது, அப்புறமா வந்துட்டு அப்ளிகேஷன் மாடல் யூபிலிட்டி இருக்குங்கிறது யூபிட்ல நான் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா இந்த இடத்துல சாண்டல்வுட் என்எஃப்டி லான்ச் ஆகுது, அல்ட்ராவர்ஸ் காயின் லான்ச் ஆகுது. அப்புறமா என்னடான்னு ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா, குளோபலா ஒரு ட்ரெண்ட் வந்துட்டு இருக்குது. அதுதான் என்ன அப்படின்னா ரியல் வேர்ல்டு அசெட். இந்த ரியல் வேர்ல்டு அசெட்டுங்கிறது தான் குளோபலா பெரிய எக்கனாமியில பெரிய சேஞ்சஸை கொண்டு வர போகுது. ரொம்ப சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நிறைய பேருக்கு வந்து ரியல் எஸ்டேட் எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ரியல் எஸ்டேட், அதாவது ஐடி அப்படிங்கிற ஒரு செக்டார் வளர்ந்த அப்புறமா ரியல் எஸ்டேட் பயங்கரமா பூம் ஆச்சு. எப்படி ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகுது பாருங்க. ஐடி செக்டார் வளர்ந்து ரியல் எஸ்டேட் பூம் ஆகும். ஸோ ரியல் எஸ்டேட் பூம் ஆகும் பொழுது ஓவரால் எக்கனாமியே சேஞ்ச் ஆச்சு. 2 செக்டர், ஒன்னு ஐடி, ஒன்னு ரியல் எஸ்டேட், ரெண்டும் பயங்கரமா பேரலா க்ரோ ஆனோடனே ஓவராலா ஒரு எக்கனாமில ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சம்பளம், லட்சக்கணக்கில் சம்பளத்தை வாங்குறதுக்குண்டான வாய்ப்பு கிடைச்சது. அங்கங்க இடத்த வாங்கி போடுறாங்க, வீடை கட்டுறாங்க, அது இது பண்றாங்க. இந்த டைமிங்ல என்ன பண்றாங்க, நம்மளோட கவர்மெண்ட் பேங்கிங் மூலமா லோன்ஸ் நிறைய ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய பிரைவேடைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் நிறைய நடந்தது. நிறைய பேர் அவங்களோட லோன்ஸ் மூலமா நிறைய அவங்களோட பொருளாதாரத்தை மாற்றத்துக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சது. அப்ப ஒரு சின்ன ஒரு இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகும்போது எத்தனை இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகுது பாருங்க. இங்க ரியல் வேர்ல்டு அசெட்ல பிளாக் செயின் மூலமா கொண்டு வரது மூலமா நம்ம நாடு மட்டும் இல்லைங்க, குளோபல் எக்கனாமியே சேஞ்ச் ஆகுதுன்னு ஒரு பெரிய ட்ரெண்ட் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படி சார் அப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க விஷயம். கிரிப்டோ கரன்சி அப்படிங்கறத நான் அடிக்கடி சொல்லுவேன். நீ கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது டிஜிட்டல் அசெட் மட்டும் இல்லைங்க, இட்ஸ் அ குளோபல் அசெட் அப்படின்னு நான் சொல்லுவேன். உட்கார்ந்த இடத்துல இருந்து உலகத்துல எந்த மூளைக்கு வேணாலும் உங்களால கிரிப்டோ கரன்சியை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், ரிசீவ் பண்ண முடியும். நீ உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் கிரிப்டோ கரன்சியை வச்சு நீங்க பயன்படுத்திக்க முடியும். அப்ப இட்ஸ் குளோபல் கரன்சி மட்டும் இல்லை, இட்ஸ் அ குளோபல் அசெட். அப்ப நான் நிறைய பேருக்கு நான் மீட்டிங்ல சொல்லுவேன், நீங்க இந்த இந்த சிஸ்டத்துக்குள்ள வரீங்க, இந்த ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம் மூலமா கிரிப்டோ கரன்சி பிளாட்ஃபார்முக்குள்ள வரீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். என்ன அப்படின்னா, இது உங்களோட பணத்தை போட்டு பணம் சம்பாதிக்கக்கூடிய சிஸ்டம் கிடையாது. உங்க பணத்தை கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலமா எப்படி குளோபல் கரன்சியாவும் குளோபல் அசெட்டாவும் மாற்ற முடியும்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கு அடுத்து அந்த குளோபல் அசெட்டை வச்சு எப்படி அந்த குளோபல் அசெட்டை மல்டிபிள் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கப்புறமா அந்த குளோபல் அசெட் மூலமாக நீங்க மல்டிபிள் அசெட்ஸ் வாங்கி உங்களோட எக்கனாமி, உங்களோட ஃபினான்சியல் குரோத்தை கிரிப்டோ கரன்சி மூலமா எப்படி டெவலப் பண்ணணுங்கிற கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு வாங்கன்னு நான் சொல்றேன். நீங்க பணம் போடுறோம், இவ்வளவு கிடைக்கும், இவ்வளவு போடுறோம். எஸ், பணம் கிடைக்கும், கிடைக்காதுன்னு சொல்லல. பட் கோர் கான்செப்ட் என்னன்னு தெரியாம நீங்க வந்து மறுபடியும் பணம் மட்டும் போதும் போயிடக்கூடாது. அதுக்காக நான் சொல்றேன். இங்க பணம் வேணும் தான், வேணான்னு நான் சொல்லவே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நமக்கு எல்லா தேவைக்கும் இந்தியால இருக்கிற வரைக்கும் ரூபி வேணும், வேணான்னு சொல்லல. பட் கோர் வேல்யூ, கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னா கிரிப்டோ கரன்சி. ஸோ அதை தான் நம்ம மல்டிபிள் பண்றதுக்கு பார்க்கணும். தேவைக்கு தகுந்த மாதிரி பணமா நாம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை தான் நான் வந்து எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லுவேன். அப்ப இன்னைக்கு ரியல் வேர்ல்டு அசெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களோட குளோபல் அசெட் கிரிப்டோ கரன்சி மூலமா நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து குளோபலா எங்க வேணாலும் நீங்க சொத்து வாங்கலாம், விற்கலாம். ஸோ தட் இஸ் அ கான்செப்ட் ரியல் வேர்ல்ட் அசெட்.
டோக்கனைசேஷன் ஆஃப் ரியல் வேர்ல்ட் அசெட். ஸோ பிளாக் செயின் மூலமா பண்ணும் பொழுது அங்க நீ எந்த விதமான யாரையும் நம்பணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நடக்கிறது பிளாக் செயின். ஸோ அது டிஃபால்ட்டா ட்ரஸ்ட் ஒர்த்தி பிளாட்ஃபார்ம், ட்ரஸ்ட் ஒர்த்தி டெக்னாலஜி. ஸோ பிளாக் செயின் மூலமா வரும் பொழுது அங்க ஏமாத்துறது வேலையே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, ரோபோஸ்ட் செக்யூரிட்டி அண்ட் குளோபல் ஆக்சசிபிலிட்டி. அப்படின்னா என்ன? உலகம் ஃபுல்லா நீங்க ஆக்சஸ் பண்ணணும். உலகத்துல உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்த மூலையில வந்தாலும் உங்களால ஒரு ரியல் எஸ்டேட் அசட்டை நீங்க வாங்க முடியும், ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்க முடியும், வாங்கி நீங்க சேல் பண்ண முடியும், ஹோல்டு பண்ண முடியும். ஸோ அதுல அல்ட்ராவர்ஸ் காயின் நம்மளுக்கு ட்ரெண்டிங்ல ரியல் வேர்ல்ட் அசட்டை எடுத்து என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ரியல் எஸ்டேட், கமாடிட்டிஸ், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், எனர்ஜி ப்ராடக்ட்ஸ், ஆர்ட் அண்ட் கலெக்டபிள்ஸ். இந்த 5மே பொருளாதாரத்துல முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த 5மே. ஸோ இதை தாண்டி நீங்க எங்க போனாலும் சரி எல்லாமே இதுக்குள்ள வரும். இந்த 5ம் மேஜர் பில்லர் ஆஃப் எக்கனாமி. ஸோ இந்த 5 கையில எடுத்து ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா, அப்ப இந்த அல்ட்ராவர்ஸ் காயின் எவ்வளவு ஒரு பெரிய விஷனோட அவங்க போவாங்க. ஸோ 2 இயர்ஸ்ல ஒரு யூட்டிலிட்டி ப்ராஜெக்டையும் டெவலப் பண்ணி கொண்டு வந்து, அதுக்கடுத்து ரியல் வேர்ல்டு அசெட்டுங்கிற கான்செப்ட் குளோபல் ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய கான்செப்ட்லயும் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுல என்ன பண்ண போறோம்? முக்கியமா அந்த ரியல் வேர்ல்ட் அசெட்ல டோக்கனைசேஷன்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபிராக்ஷனல் ஓனர்ஷிப்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு 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 ஃபிளாட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த 1 கோடி ரூபாய்க்கு ஒரு 100 ஃபிளாட் ஒருத்தர் தயாரிச்சிருக்காரு. 1 கோடி ரூபாய்க்கு 100 ஃபிளாட் அப்படின்னா 100 கோடி ரூபாய் அவரோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ. இப்ப அவர் இன்வெஸ்டர்ஸ் உள்ள கொண்டு வரும் அப்படின்னா 100 பேர் 1 கோடி ரூபாய் போடுற மாதிரி கொண்டு வரும் இல்லையா? கான்செப்ட் என்ன அப்படின்னா, 1 கோடி ரூபாய் போடுற மாதிரி 100 பேரை பாக்குறது ஈஸியா, அல்லது 1,00,000 ரூபாய் போடுற மாதிரி ஒரு 10,000 பேர்ல பாக்குறது ஈஸியா? அப்படின்னா 1,00,000 ரூபாய் போடுற மாதிரி 10,000 பேர் பாக்குறது ஈஸி. ஏன்னா நம்மளோட சர்க்கிள் என்னன்னு தெரியும். எனக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் பழக்கம் இருந்தாலுமே எல்லாரும் சொன்னோன்னு 1 கோடி ரூபாய் போடுறான்னு கேட்டீங்கன்னா போட மாட்டாங்க. ஆனா ஒரு பெரிய கம்யூனிட்டியை பில்டு பண்றதுக்கு நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற கான்செப்ட் மூலமா 1,00,000 ரூபாய் போடுற மாதிரி ஒரு 10,000 பேர் பார்த்தா, ஒரு 1000 பேர் பார்த்தா ஈஸியா வேலை முடியும் இல்லையா? அப்ப ஃபிராக்ஷனல் ஓனர்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க 1 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்டுக்கு 100,00,000 ரூபாய் வேணும் அப்படின்னா 100 பேர் 1,00,000 ரூபாய் 1,00,000 ரூபாய்க்கு போட்டு ஓனர்ஷிப் பண்ணலாம். ஃபிராக்ஷனல் ஓனர்ஷிப் டெசிமல்ல பிரிச்சுருவாங்க. அதுல நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த ப்ராப்பர்ட்டி சேல் ஆச்சு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ப்ராஃபிட் உங்களோட எவ்வளவு ஃபிராக்ஷன்ஸ், எவ்வளவு ஷேர்ஸ் நீங்க வாங்கிக்கிறீங்களோ அதுக்கு உண்டான பெர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைச்சிடும். அதோட டோக்கன் வேல்யூ கிடைச்சிடும். அப்ப டோக்கனைசேஷன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபிளாட் 1 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு ஃபிளாட்டை 100 டோக்கனா பிரிச்சு 100 டோக்கனா போட்டுருவாங்க. ஒரு டோக்கன் 1,00,000 ரூபாய், 100 × 1,00,000 100,00,000, 1 கோடி ரூபாய். ரைட்? அப்போ ஒவ்வொரு டோக்கனும் வாங்குறதுக்கு 100 பேர் வந்தா வேலை முடிஞ்சு. ஸோ ஃபிராக்ஷனல் ஓனர்ஷிப். குளோபல் லிக்விடிட்டி அப்படின்னு என்ன? பிளாக் செயின் மூலமா, கிரிப்டோ கரன்சி மூலமா அந்த டோக்கனை லான்ச் பண்ணி டோக்கனை தான் வாங்கி வைக்கிறோம். அந்த டோக்கனை நினைச்சா யாருக்குனாலும் நீங்க வந்து சேல்ஸ் பண்ண முடியும். ட்ரேடில் இருக்கும், பை அண்ட் செல் நடந்துகிட்டே இருக்கும் எக்ஸ்சேஞ்சஸ் மூலமா. அந்த டோக்கனை லிஸ்டிங் பண்ணிட்டாங்கன்னா எங்க வேணாலும் நீங்க வாங்கலாம், எங்க வேணாலும் யாருக்கு வேணாலும் நீங்க வித்துக்கலாம். அதே மாதிரி அதுக்குண்டான ஃபண்ட் எப்படி வரும் அப்படின்னா, குளோபலா இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சி மூலமா தான் நமக்கு வரும். இப்போ அல்ட்ராவர்ஸ் இருக்குன்னா அல்ட்ராவர்ஸாக தான் வரும். அல்ட்ராவர்ஸ் யூஎஸ்டிடி பேர்ல இருக்குன்னா நீங்க யூஎஸ்டிடியா மாற்ற முடியும். ஸோ யூஎஸ்டிடி இட்ஸ் குளோபலா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேபிள் கிரிப்டோ கரன்சி. ஸோ அதை நீங்க கொண்டு போய் எங்க வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். இந்தியாவில் இருந்தீங்கன்னா ஐஎன்ஆர் மாற்ற முடியும், வேற எந்த கண்ட்ரில இருந்தாலும் நீங்க அதை கொண்டு போய் டைரக்டா யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி குளோபலா லிக்விடேட் பண்ணலாம். அடுத்து டிரான்ஸ்பரன்சி அண்ட் செக்யூரிட்டி. ஸோ பிளாக் செயின்ல ஒன்ஸ் டோக்கன் லிஸ்ட் பண்ணியாச்சு அப்படின்னா அங்க டபுள் டாக்குமெண்ட் மாதிரி பண்ற வேலையெல்லாம் அங்க பண்ண முடியாது. 100 டோக்கன் தான் ஒரு ப்ராப்பர்ட்டிக்குன்னா 100 டோக்கன் தான், 100க்கு மேல ஒன்று கூட எக்ஸ்ட்ரா பண்ணவே முடியாது. ஏன்னா இட்ஸ் அ பிளாக் செயின், இம்யூட்டபிள். அப்படின்னு என்னங்க, புதுசா ஒன்றுலாம் கிரியேட் பண்ண முடியாது. அண்ட் அக்சஸ் டு நியூ மார்க்கெட்ஸ் அப்படின்னா என்னன்னா, நிறைய கண்ட்ரீஸ்ல நீங்க குளோபலா எங்க வேணாலும் நீங்க வந்துட்டு அக்சஸ் பண்ண முடியும். எங்க வேணாலும் நீங்க வந்து ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம், விற்கலாம். அப்ப இதன் மூலமா உங்களோட பொருளாதாரம் மட்டும் இல்ல, குளோபலா ஒரு பெரிய எக்கனாமி மாறும். குளோபல் எக்கனாமி மாறும். குளோபலைசேஷன் அப்படிங்கிறது டோக்கனைசேஷன் மூலமா பண்றாங்க. ஸோ அப்படி ஒரு ட்ரெண்டிங் டெக்னாலஜி தான் இந்த ரியல் வேர்ல்ட் அசெட். அதை கையில் எடுத்துருக்கிறது தான் நம்மளோட அல்ட்ராவர்ஸ் காயின். ஸோ இதே மாதிரி ரியல் வேர்ல்ட் அசெட்ல ரியல் எஸ்டேட்ல ஆல்ரெடி சொல்லிட்டேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னு என்னங்க, விண்டு மில் போடுறாங்க, சோலார் ஃபார்ம்ஸ் போடுறாங்க. இப்போ சோலார் பேனல்ஸ்ல நிறைய இடத்துல பெரிய பெரிய ஏக்கர் கணக்கில் வாங்கி போட்டு சோலார் ஃபார்ம்ஸ் போடுவாங்க. சோலார் எனர்ஜி டிஸ்ட்ரிபியூட்டர் சோலார் பேனல்ஸ் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒருத்தரே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ண மாட்டாங்க. அதை என்ன பண்ணாங்கன்னா ஒரு பெரிய கம்யூனிட்டி, பெரிய குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து ஒரு கார்பரேட்லாம் சேர்ந்து தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வருவாங்க. அதை இங்க நம்ம பிளாக் செயின்ல ஒரு பெரிய கம்யூனிட்டி இருக்குது அப்படின்னா நம்ம கம்யூனிட்டியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுதான் வந்து அல்ட்ராவர்ஸ் காயின் நம்ம பண்ண போறோம். ஃபியூச்சர்ல அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரப்போகுது, ரியல் எஸ்டேட் வரப்போகுது, அதே மாதிரி சோலார் ஃபார்ம்ஸ் வரப்போகுது. அப்ப அந்த சோலார் ஃபார்ம்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சோலார் பேனலையும் ஒரு டோக்கனா லிஸ்டிங் பண்ணிடுவாங்க. அந்த டோக்கனோட ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்க அந்த டோக்கனை வாங்கி வச்சுட்டீங்கன்னா அந்த டோக்கன் மூலமா அந்த சோலார் பேனல்ல கிடைக்கக்கூடிய எனர்ஜி மூலமா கிடைக்கக்கூடிய ரெண்டல், அதுல கிடைக்கக்கூடிய இன்கம் இருக்கு இல்லையா, அந்த இன்கம்ல நமக்கு அந்த இன்கம் நம்மளோட டோக்கன்ல அடையும். ஸோ அந்த டோக்கனை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஃபீஸஸ் எல்லாமே நம்மளோட கம்பெனிக்கு உண்டான ரெவன்யூ மாடல். பிளாக் செயின் நடக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு ஃபீஸ் இருக்கு இல்லையா, எல்லாமே ஒரு ரெவன்யூ மாடல் இருக்கும். அப்போ ஒரு பெரிய கம்யூனிட்டி உள்ள வந்துச்சு அப்படின்னா, சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ நீங்க வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ப்ரமோட்டரா இருக்கீங்க. நீங்க ஒரு 10 ஏக்கர்லயோ 100 ஏக்கர்லயோ ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த ப்ராஜெக்டை ப்ரொமோட் பண்றதுக்கு எவ்வளவு அட்வர்டைஸ் பண்ணுவோம், மார்க்கெட்டிங் பண்ணுவோம், நிறைய டிவி சேனல்ஸ் அங்கே இங்கன்னு சொல்லி நிறைய மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன்ஸும் நிறைய பண்ணுவோம் இல்லையா. எதுக்காக? எல்லாரும் பார்த்து உள்ள வரணும். அப்புறம் நிறைய புரோக்கர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு கமிஷன் கொடுப்போம். ஸோ இத்தனை செலவுகளையும் பண்ணி தான் நம்ம அந்த ப்ராஜெக்டை நம்ம ஒரு லாபகரமா அந்த ப்ராஜெக்ட்ல போட்ட பணத்துல இருந்து நம்ம ஒரு லாபத்தை எடுக்க முடியும். அதுவே இப்போ ஒரு பெரிய கம்யூனிட்டி இப்போ இந்த பிளாக் செயின் மூலமா டோக்கனைசேஷன் மூலமா ரியல் வேர்ல்டு அசெட்டுங்கிற கான்செப்ட் மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ரியல் எஸ்டேட் ப்ரமோட் பண்றவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இப்போ ஒரு கம்யூனிட்டி இருக்குது, இந்த கம்யூனிட்டியில கொண்டு போய் அவரோட ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்டை டோக்கனா லிஸ்டிங் பண்ணுவார். அங்க ஆல்ரெடி பல லட்சம் பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு யூபிட்ல நம்மளோட கம்யூனிட்டில எத்தனை பேர்? 18 லட்சம் பேருக்கு மேல இருக்கு. ஒரு 2 லட்சம் டோக்கனை போட்டாலே கடகடன்னு ஒரு 1 ஹவர்ல சேல் பண்ணி முடிச்சிருவாங்க. அப்ப அவ்வளவு பெரிய கம்யூனிட்டியை நோக்கி அவங்க வருவாங்க, வந்து டோக்கனை லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப அந்த டோக்கனை லிஸ்ட் பண்ணணும்னா கம்பெனி ஒரு ஃபீஸ் வச்சிருப்பாங்க. நீங்க இதை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா என்னோட பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கோங்க, இது மூலமா நீங்க டெவலப் பண்ணிக்கலாம், இதுக்கு இவ்வளவு ஃபீஸஸ் ஆகும். அப்ப கம்பெனிக்கு ஒரு ரெவன்யூ மாடல் வந்துருது, ஒரு கம்யூனிட்டி இருக்குது, டெவலப் பண்றவருக்கு ஒரு ரியல் எஸ்டேட் டெவலப் பண்ணி ப்ரொமோட் பண்றவருக்கு ஒரு கம்யூனிட்டி கிடைச்சிருக்கு. நம்ம கம்யூனிட்டிக்கு ஈஸியா அக்சஸ் பண்ற மாதிரி ரியல் எஸ்டேட்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போ ஃபிராக்ஷனல் ஓனர்ஷிப் மூலமா நம்ம எல்லாருமே சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட பண்ண முடியும். பெரிய கோடிகள் தான் பண்ணணும் அவசியம் இல்லை, சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியும். அதன் மூலமா பெரிய லாபத்தை நம்ம சம்பாதிக்கணும். ஸோ இதே மாதிரி தான் சோலார் எனர்ஜி, சோலார் ஃபார்ம்ஸ்ல, ரினியூவபிள் எனர்ஜில அதே மாதிரி தான் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ். இப்போ ரீசெண்டா சாண்டல்வுட் என்எஃப்டி, எத்தனை பேர் என்எஃப்டி வாங்கி வச்சீங்க தெரியல, பட் நான்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு என்எஃப்டி வாங்கி வைங்க. இது வந்து ஓவர் நைட்ல இது இப்படிதான் அப்படின்னு சொல்ல முடியாது. கம்யூனிட்டி பில்டிங்ல இருக்கும்போது இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு கவலைப்படுறதுல அர்த்தமே கிடையாது. காட்டுக்குள்ள எங்கேயோ போட்டு வச்சிருந்தாங்க ரியல் எஸ்டேட்லாம் முன்னாடி எல்லாம். அங்க சென்ட் பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் 6000 ரூபாய் கூட போகாத கண்டிஷன்ல ஏதோ ஒரு காட்டுக்குள்ள எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நம்பி நிறைய பேர் பாத்தீங்கன்னா 10 சென்ட் 20 சென்ட் வாங்கி போட்ட காலம்லாம் இருக்கு. நான் என்னோட சொந்த ஊர்ல நடந்தது சொல்றேன். இன்னைக்கு நம்ம போனோம்னா அந்த ஏரியால லேண்ட் கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஏன்னா திடீர்னு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் போட்டா, ஒரு கனெக்டிவிட்டி ரோடு ஒன்று பைபாஸ் ஒன்று போட்டான். கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாயில இருந்து 14 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சென்ட் போயிட்டு இருக்கு. கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு இருந்த லேண்ட் எப்படி மாறுச்சுன்னு சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் வருமா வராதா அப்படின்லாம் நமக்கு கணிக்க முடியாது. பட் வந்தா மிஸ் பண்ணக்கூடாது. அதுதான் கான்செப்ட். ஒரு இன்வெஸ்ட்மெண்டோட கான்செப்ட் என்னன்னா, டோன்ட் மிஸ் த பஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இது ஹிட் அடிச்சுச்சுன்னா மிஸ் ஆகிடாது. அப்ப அதுக்கு நான் இன்னைக்கு என்னால என்ன முடியும் அந்த கான்ட்ரிபியூஷன் நான் போட்டு வச்சுக்கணும். ரைட்டா? பட் இங்க ஹிட் கண்டிப்பா அடிக்கும். ஏன்னா இங்க ரியல் கம்யூனிட்டி பில்ட் ஆயிடுச்சு, குளோபலா ட்ரெண்டிங் ப்ராஜெக்டை கையில் எடுத்தாச்சு, ஓன் பிளாக் செயின் இருக்கு, ஏன் ஹிட் அடிக்காது? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம அல்ட்ராவர்ஸ் காயின் கொண்டு வந்துருக்காங்க. ரைட்? ஸோ அதுக்கப்புறம் ஆர்ட் அண்ட் கலெக்டபிள்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டு அசெட். ஓகே, ஸோ இதெல்லாம் ப்ராஜெக்ட். இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஃபைனலி இப்போ இதுல நாம என்ன பண்ண போறோம்? எப்படி சார் நான் உள்ள வர்றது? ஓகே, பிளாக் செயின் ட்ரெண்டிங்ல இருக்கு. வெப் 3.0 பிளாக் செயின் தான் பெரிய பங்கு வகிக்க போகுது. டோக்கனைசேஷன் ஆஃப் ரியல் வேர்ல்டு அசெட்ங்கிறது தான் குளோபலா மாறிக்கிட்டு இருக்குது. இந்தியாவே ஒரு பெரிய கோலை இதை பேஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் பிளாக் செயின் வருது, எல்லாம் புரிஞ்சிருச்சு. அல்ட்ராவர்ஸ் காயின் அதுல ட்ரெண்டிங்ல ரொம்ப முன்னோடியா போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சிருச்சு. அப்ப புதுசா வந்தவங்க நினைக்கலாம், இப்ப இதுல நான் என்ன பண்ணணும், எப்படி நான் உள்ள வர்றது, எப்படி வந்தா
இதை நான் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி ஒரு பிளாக் செயினை கிரியேட் பண்ணி ஒரு பெரிய விஷயத்த கொண்டு போகும் பொழுது இந்த கம்யூனிட்டி பில்டிங்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று ஆஃபர் பண்ணுவாங்க. எதை எப்படி ஆஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நான் டோக்கனாமிக்ஸ் பார்க்குறீங்களா, இப்போ பிளாக் செயின்ல யூபிட் ஸ்கேன் அப்படிங்கிறது நம்மளோட ஓன் பிளாக் செயின், லேயர் ஒன் பிளாக் செயின், எத்தீரியம் வர்ச்சுவல் மிஷின்ல டெவலப் பண்ண ஒரு பிளாக் செயின். அதுல அல்ட்ராவர்ஸ் காயின் டெவலப் பண்ணும்போது, இந்த கிரிப்டோ கரன்சியை டெவலப் பண்ணும்போது என்ன பண்ணிருப்பாங்கன்னா, டோட்டல் சப்ளை 990 மில்லியன், அதாவது 99 கோடி, நம்மளோட மதிப்புல சொல்லணும்னா 99 கோடி காயின் டோட்டல் சப்ளைல இருக்கு. இந்த டோட்டல் சப்ளைல ஆரம்ப கட்டத்துல யாரெல்லாம் வாங்கி இந்த காயினை ஹோல்டு பண்றாங்களோ, ஸ்டேக் பண்றாங்களோ, அவங்களுக்கெல்லாம் ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அலோகேட் பண்ணுவாங்க. 25% அந்த சப்ளைல 100 கோடின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரஃபா சொல்றேன், 25 கோடி ஸ்டேக்கிங் பண்ணக்கூடிய ஹோல்டர்ஸ்க்கு தான் ரிவார்ட்ஸா அலோகேட் பண்ணுவாங்க. எதுக்காக சார் அப்படின்னா, இந்த காயின் இந்த ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி வருது, இந்த காயினை லான்ச் பண்றேன், இந்த ப்ராஜெக்ட் டெவலப் ஆகும்போது இந்த காயினோட பிரைஸ் அப்ரிசியேஷன் இப்படி போகும், இந்த காயினோட யூட்டிலிட்டி இப்படி இருக்கும், இந்த காயினை யூஸ் பண்ணி நீங்க குளோபலா எங்க வேணாலும் அசெட் வாங்கலாம், விற்கலாம், இப்படி ஒரு பிளான் இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஒயிட் பேப்பர்ல கொடுக்கும் பொழுது நிறைய பேர் அவங்களோட பணத்தை கொடுத்து வேல்யூ பண்ணி அந்த காயினை வாங்குறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு சன்மானம் கொடுக்கும் இல்லையா, அதுக்காக தான் இந்த ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸை எடுத்து வைப்பாங்க. இன்னைக்கு உங்களை எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணிருக்கிறது எதுக்காக அப்படின்னா, இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் இந்த மாதிரி குளோபல் ட்ரெண்டிங்ல இவ்வளவு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. இதுல நீங்க பங்கு வைக்கிறது மூலமா உங்களோட எக்கனாமியும் க்ரோ ஆகும், எல்லாருமே க்ரோ ஆகும், டோட்டல் கண்ட்ரியும் க்ரோ ஆகும், எல்லாத்துக்குமே ஒரு வின் வின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் அவங்க இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. உங்ககிட்ட பணத்தை வாங்கி போட்டு அவங்க பணம் சம்பாரிச்சு அதெல்லாம் கிடையாது. இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாலேஜ் எடுத்துக்கிட்டு நீங்க ஜெயிக்க முடியுமான்னு பாருங்க அப்படிங்கிறாங்க. ஸோ கம்பெனி அதான் சொல்லுது. ஸோ இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது, இப்படி ஒரு கிரிப்டோ கரன்சிக்கு இப்படி ஒரு யூட்டிலிட்டிஸ் நிறைய இருக்குது, இதை புரிஞ்சுக்கிட்டு உள்ள வரவங்களுக்கு, ஹோல்டு பண்றவங்களுக்கு நான் ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அலோகேட் பண்றாங்க. அந்த அலோகேட் பண்ண காயின்ல இருந்து நமக்கு ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ் வரும். அப்ப அந்த ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ் மூலமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த குளோபலா இருக்கக்கூடிய அசெட்டை நான் மல்டிபிள் பண்ண போறேன். அதுக்கப்புறமா அது இன்க்ளீடிங் போகும்போது அதை யூஸ் பண்ணி எனக்கு என்ன வேணும் இந்த ப்ராஜெக்ட்ல. ஓகேவா? அப்ப இந்த ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம் நம்ம என்ன பண்ணணும், மினிமம் பேர் மினிமமா ஒரு $50 இருந்து $10,000 வரைக்கும் தான் நீங்க உங்களோட ஒரு ஐடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம்ல வரலாம். டாலர் அப்படிங்கிறது USDT டெதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி. ஓகேங்களா? நார்மல் டாலரோட வேல்யூக்கு ஈக்குவலான வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சி. அதுல $50 இருந்து கூட உங்களோட ஸ்டேக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு என்ன கொடுப்பாங்க ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ்ல அப்படின்னா, டெய்லி 0.5%. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளவு டாலர் வேல்யூ பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணிருக்கீங்களோ, ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம்ல ஆக்டிவேட் பண்ணிருக்கீங்களோ, அதுக்கு டெய்லி 0.5% ஸ்டேக்கிங் ரிவார்டா கொடுப்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு $1000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு பெர் டே ஒரு $5 அவருக்கு ஸ்டேக்கிங் ரிவார்ட்ல போனஸ்ல கிரெடிட் ஆயிரும், அவரோட ஐடியில ஆட் ஆயிரும். ஸோ இது எவ்வளவு நாளைக்கு கொடுப்பாங்க அப்படின்னா 400 டேஸுக்கு கொடுப்பாங்க. அப்போ 400 இன்ட்டு 0.5 போட்டீங்கன்னா 200%. அப்போ நம்ம $1000 ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு $2000 டோட்டலா வெளியில வரும். எப்படி சார் வரும் அப்படின்னா, இங்க வேல்யூ தான் டாலர் வேல்யூ, பட் ஆக்சுவலா வர்றது என்னவா வரும் அப்படின்னா அல்ட்ராவர்ஸ் காயின் வரும். ஸோ அந்த அல்ட்ராவர்ஸ் காயின் இன்னைக்கு என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூக்கு டிவைட் பண்ணி $5 எவ்வளவு காயினோ அது வரும். பர் மந்த்துக்கு ஒரு $150 அப்படின்னா அந்த $150 எவ்வளவு காயினோ அவ்வளவு காயின் அல்ட்ராவர்ஸ் காயின் டைரக்டா உங்களோட வேலெட்ல வித்ட்ரால் பண்ணி கிரெடிட் ஆயிடும். ஓகே, ஸோ இது எங்கேயுமே யாரையுமே டிபெண்ட் பண்ணாம பிளாக் செயின்ல ஆட்டோமேட்டிக்கா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமா நடக்கிற விஷயங்கள். இங்க எங்கேயுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற இடம் என்ன அப்படின்னா, நான் போய் பணம் போடுறேன், எனக்கு பணத்துல இத்தனை % கொடுக்குறாங்க. தயவு செஞ்சு அப்படி இல்லை. இங்க நம்ம பணத்தை டெபாசிட் பண்ணல, என்னோட பணத்தை நான் கிரிப்டோ கரன்சியா மாத்துறேன், அல்ட்ராவர்ஸ் காயினா மாத்துறேன், டாலர் வேல்யூக்கு நான் அதை வந்து ஸ்டேக் பண்றேன், அந்த டாலர் வேல்யூக்கு இத்தனை % ஃபிக்ஸ் பண்ணி அல்ட்ராவர்ஸ் காயினால எனக்கு ரிவார்டு. ஸோ அந்த ரிவார்டை எடுத்து நான் எப்போ எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் பண்றாங்களோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐசியூன்னு சொல்லுவாங்க, இன்டர்னல் காயின் ஆஃபரிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த நியூ காயின் லான்ச் பண்ணும்போது கம்யூனிட்டிக்குள்ள ஐசியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு $3 ஐசியூல காயின் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வாங்குறோம், ஸ்டேக் பண்றோம், அது மூலமா ரிவார்ட்ஸ் வருது. அதுக்கப்புறமா இதோட லிஸ்டிங், எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் ஒன்று பண்ணுவாங்க. May 21 எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு இத்தனை டாலர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு $6 to $8 அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க.
அப்ப நான் அவ்வளவு நாள் ஹோல்டு பண்றேன் அப்படின்னா நான் இன்னைக்கு எடுக்கிற காயின் $3 இருக்கும். பட் எனக்கு எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் ஆகும்போது $6 போகும். உடனே $6 கொடுத்துட்டு பெரிய லாபத்தை பார்த்து பணமா எடுத்து போகணும்னு நினைக்காதீங்க. எவ்வளவு வேணுமோ அவ்வளவு பணமா எடுத்துக்கோங்க. பேலன்ஸ் உங்களுக்கு காயினாவே ஹோல்டு பண்ணுங்க. ஹோல்டிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கம்யூனிட்டி பில்டிங். ஸோ அந்த கம்யூனிட்டி பில்டிங்காக என்ன பண்றாங்க அப்படின்னா நாம ரெஃபரல் மூலமா கம்யூனிட்டி உள்ள கொண்டு வரும்போது ஏன் சார் கம்யூனிட்டி வேணும்? இதை பார்த்தா எம்எல்எம் கான்செப்ட் மாதிரி இருக்கே. ஒரே ஒரு விஷயம் எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லிடுறேங்க. எம்எல்எம் அப்படிங்கிறது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு ஒரு கான்செப்ட். அதுல இருக்கக்கூடிய மெத்தடாலஜி நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணி தான் பண்றாங்க. இந்த நெட்வொர்க்கிங்கை மட்டும் நீங்க தனியா எடுத்தீங்கன்னா இந்த நெட்வொர்க்கிங் எல்லா பிசினஸ்ல இருக்கு. நெட்வொர்க்கிங் இல்லாம எந்த பிசினஸும் கிடையாது. ரைட்? ஸோ இங்க கம்யூனிட்டி பில்டு பண்ணணும் அப்படின்னா குளோபலா இருந்து ஒரு பெரிய கம்யூனிட்டி பில்டு பண்ணணும்னா நெட்வொர்க்கிங் பண்ணாம பண்ணவே முடியாது. அப்ப நெட்வொர்க்கிங் மூலமா நீங்க ரெஃபரல் மூலமா நீங்க கம்யூனிட்டியை பில்டு பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா ரியல் கம்யூனிட்டி வேணும். காயினா வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய ரியல் கம்யூனிட்டி வேணும். அப்பதான் பெரிய சக்சஸை எல்லாருமே பார்க்க முடியும். ஓகே, டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறது கம்யூனிட்டி உள்ள வர வரதான் நடக்கும். இல்லைன்னா ஒரு சிங்கிள் ஓனர்ஷிப் கீழே சிங்கிள் என்டைட்டி கீழே தான் இது வரைக்கும் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. இதை மாத்தணுங்கிற விஷயத்துல டீசென்ட்ரலைசேஷன் நடந்துட்டு இருக்குது. தனி செஷனாவே நம்ம எடுக்கலாம். ஓகே, அப்ப கம்யூனிட்டி ரியல் கம்யூனிட்டி உள்ள வந்தா டீசென்ட்ரலைசேஷன்ங்கிறதே இருக்கும். ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம்ல யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த நம்மளோட பிரிட்ஜ் மோகன் சார் பண்ணியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா டீசென்ட்ரலைஸ்டு ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம்னு சொல்லுவாரு. என்ன அப்படின்னா காயின் ஹோல்டிங் அவர்கிட்டயே இருக்கு. அவரோட ஓனர்ஷிப் அட்ரஸே நல்லிஃபை பண்ணிட்டு டீசென்ட்ரலைஸ் ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம தான் அவரு பண்ணுவாரு. கம்யூனிட்டியில அவரும் ஒரு அங்கம் வகிப்பார். அப்ப மேஜரா யார் காயின் ஹோல்டு பண்றாங்களோ அவங்களுக்கு பெரிய லாபத்தை பார்க்க முடியும். ஓகே, அப்படி டீசென்ட்ரலைஸ்ட் கம்யூனிட்டி ப்ரோக்ராம யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு லெவல்லையும் ஒரு இன்கம் கொடுத்துட்றாங்க. ஃபர்ஸ்ட் லெவல்ல போடுறவங்களுக்கு ஒரு 50% அவங்களோட ஆர்ஒய்ல இருந்து வரக்கூடிய எவ்வளவு ஆர்ஒய் அவருக்கு வருதோ ஃபர்ஸ்ட் லெவல்ல அதுல இருந்து ஒரு 50% கமிஷன். இந்த மாதிரி லெவல் 2ல செகண்ட் லெவல்ல 50% இருந்து 10% மினிமம் இருந்து மேக்ஸிமம் 50%. இதெல்லாம் எப்படி குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா அதுக்கு டைரக்ட்ல ஒரு ஐடி போட்டிருந்தீங்கன்னா டைரக்ட்ல 50% நீங்க எலிஜிபிள் ஆயிருவீங்க. 2 ஐடி போட்டீங்கன்னா 2வது லெவல்ல இருந்து வரக்கூடிய ஆர்ஒய்ல இருந்து உங்களுக்கு கமிஷன் எலிஜிபிள் ஆயிரும். டைரக்ட்ல ஒரு 5 பேர் ரெஃபர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 5வது லெவல் வரைக்கும் வரக்கூடிய ஆர்ஒய்ல 5%, லெவல் 3ல இருந்து லெவல் 5 வரைக்கும் வரக்கூடிய 5% கமிஷன் உங்களுக்கு வந்து எல்லாமே ஆக்சுவல் காயினா தான் கிடைக்கும். அதான் இதுல உள்ள பியூட்டி. எல்லாமே ஆக்சுவல் காயினா தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 50 லெவல்ஸ்க்கு உண்டான கமிஷனை ஆர்ஒய் மூலமா ஆர்ஒய் தாண்டி செகண்ட் இன்கமா கமிஷனாக கொடுத்துட்றாங்க கம்பெனி. எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாமே ஆக்சுவல் காயினை கொடுத்துட்றாங்க. ஓகே, ஸோ அப்ப இது இல்லாம அடுத்த ஒரு லெவல் இன்கம் இருக்கு. என்ன அப்படின்னா ஒவ்வொரு லெவல்லையும் 1 ஸ்டார் 2 ஸ்டார் 3 ஸ்டார் 4 ஸ்டார் 5 ஸ்டார் 7 ஸ்டார் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 9 லெவல் இருக்கு. இந்த எல்லா லெவலுக்குமே ஒன் டைம் ரிவார்டா ஒவ்வொரு டைம்லையும் ஒரு ரிவார்டு கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு. டைரக்ட் பிசினஸ் செல்ஃப் பிசினஸ் எவ்வளவு பண்ணிருக்கணும், டைரக்ட் டீம்ல எவ்வளவு பண்ணிருக்கணும், அவங்க டோட்டலா எவ்வளவு பிசினஸ் பண்ணிருக்கணும், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்க. ஒரு கம்யூனிட்டி உள்ள கொண்டு வந்துட்டா அழகா எல்லாமே பிசினஸ் க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா கம்யூனிட்டி பில்டிங் சொன்னோன்னே எல்லாருமே பணத்துக்கு பணம், இதை போட்டா இப்படி வந்துடும் எனக்கு இவ்வளவு வந்துடும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒன்று சொன்னேன், நாலேஜ் ஜெனித்னு சொன்னேன். இங்க பிசினஸ் என்ன மாடல்ல ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நாலேஜ் ஷேரிங் தான் பிசினஸ். இந்த நாலேஜை கொடுத்தா போதும். இதை புரிஞ்சுக்கிட்டு கத்துக்கிட்டு நீ பண்ணு. நான் இதை பண்ணேன், எனக்கு இவ்வளவு ஒரு விஷயங்கள் டெவலப் ஆயிருக்கு, என்னோட இன்கம் என்னோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் எல்லாமே இப்படி மாறிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ இதே மாதிரி பண்ணு, இதே மாதிரி நீ 4 பேரை கொண்டு வா, உங்களுக்கு டெவலப் பண்ணுவோம். அதன் மூலமா நம்ம ஒரு டீமை பில்ட் பண்ணுவோம். அதன் மூலமா அடுத்தடுத்த லெவலுக்கு போகலான்னு சொல்லி கொடுத்தீங்கனாலே போதுங்க. பெரிய லெவலில் எல்லாருமே அடுத்தடுத்துக்கு போயிடுறாங்க. ஸோ அப்போ 1 ஸ்டார் $275, 2 ஸ்டார் போடுறீங்கன்னா $1000 ஒரு செகண்ட், 3 ஸ்டார் $3333. இந்த மாதிரி ஒவ்வொரு லெவலுக்கும் ஒன் டைம் ரிவார்ட். அது போக குளோபல் டேர்ன் ஓவர்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதை வந்து உங்களுக்கு 1-to-1ல உங்களோட லீடர்ஸோட உட்காந்து பேசும் பொழுது இதோட கான்செப்ட் எல்லாமே நீங்க வாங்கிக்க. ஒன் டைம் ரிவார்ட்ல மட்டும் 1 ஸ்டார்ல இருந்து குளோபல் ஸ்டார் வரைக்கும் நீங்க ஒன் டைம் ரிவார்டு மட்டும் டாலர் வேலையில கால்குலேட் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட 28.5 கோடி வரும். 28.5 கோடி நம்மளோட இந்திய ரூபாய் மதிப்புல நமக்கு கிடைக்கும். ஒருவேளை டாலர் மதிப்பு நீங்க குளோபல் ஸ்டார் போகும்பொழுது $100 $150 போயிடுச்சு வச்சுங்களேன், அதையும் தாண்டி பல கோடிகள் நமக்கு கிடைக்கும். ஸோ விஷயம் என்ன அப்படின்னா உட்கார்ந்த இடத்துல இருந்து குளோபல் கரன்சி அல்லது குளோபல் அசட்னு சொல்லக்கூடிய கிரிப்டோ கரன்சியை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அதுவும் இல்லாம இன்னைக்கு அல்ட்ராவர்ஸ் காயின் மூலமா ட்ரெண்டிங்ல அந்த காயினை யூஸ் பண்ணி ரியல் வேர்ல்டு அசட்ல கொண்டு போயிட்டு நீங்க என்ன ப்ராப்பர்ட்டி வேணாலும் வாங்கலாம்.
எங்க வேணாலும் வாங்கலாம், அது எங்க வேணாலும் நீங்க விற்கலாம். அதுக்கு குளோபல் கரன்சியாவே உங்களுக்கு கிரிப்டோ கரன்சியாவே கிடைக்கும். ஸோ இப்படி ஒரு கான்செப்ட் உங்களுக்கு கையில கிடைச்சிருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒன் டைம் ரிவார்டு இவ்வளவு கோடி கொடுக்கக்கூடிய கம்பெனி எங்கேயுமே இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஓகே. ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க இதுல வித்ட்ரால் போடும்போது $20 மினிமம் இருந்தாலே வித்ட்ரால் போட்டுக்க முடியும். டெய்லி வித்ட்ராலே நீங்க போட்டுக்க முடியும். $20 வருதா டெய்லியுமே வித்ட்ரால் போடலாம். ஒருவேளை ஒருத்தர் $4000 போட்டுருக்காங்கன்னா அவர் டெய்லி $20 வருது. டெய்லியுமே வித்ட்ரால் பண்ணலாம். இமீடியட்டா அவரோட வேலட்ல கரெக்ட் ஆயிரும். ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம் இது வரைக்கும் இல்லாத எதுவுமே எல்லாமே பாத்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்ல ஒரு சிஸ்டம் இருக்கும். அப்புறம் வந்து வேலட் தனியா வச்சுப்பாங்க. ஆனா இங்க எல்லாமே டீசென்ட்ரலைசேஷன் சொல்லிட்டாங்க. அதனால எல்லாமே வேலட்டுக்குள்ள தான் நடக்கும். உங்களோட ஐடி, உங்களோட அவங்களோட வித்ட்ரால் போட்டு வரக்கூடிய காயின் எல்லாமே வேலட்டுக்குள்ள தான் இருக்கும். நீங்க யாருமே எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே மாதிரி எல்லாமே ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமா ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. டிடக்ஷன் வந்து 5% எவ்ரி வித்ட்ரால் ஒரு 5% டிடக்ஷன் இருக்கும். இதெல்லாம் கிளியரா உட்காந்து உங்களோட யார் ஒன் டு ஒன் மீட்டிங் பேசுறீங்களோ அவங்களோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்க தாராளமா ஒரு ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம்குள்ள வாங்க. ஸோ ரியல் வேர்ல்ட் அசட்டையும் நீங்க வாங்க முடியும். குளோபலா இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சி அப்படிங்கக்கூடிய அல்ட்ராவல்ஸ் காயினையும் நீங்க ஹோல்டு பண்ண முடியும். மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை உலகமே பார்த்து நோக்கி போயிட்டு இருக்குது. எது மூலமா? பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமாகவும் கிரிப்டோ கரன்சி மூலமாகவும் முன்னெடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்தியாவும் அதை முன்னெடுத்து போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவ்வளவு பெரிய விஷயங்கள் உலக நாடுகளுக்குள்ள பண்ணும்பொழுது நாமளும் இந்த நேரத்தை பயன்படுத்தி இதுக்குள்ள டிராவல் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பொருளாதார மாற்றத்தை நம்மளாலையும் பார்க்க முடியும். இது முழுக்க முழுக்க முடியும். இதுல எந்த விதமான செகண்ட் ஒப்பீனியனும் வேண்டாம். ஸோ இன்னைக்கு நீங்க புதுசா வந்திருக்கிறீங்க அப்படின்னா உட்கார்ந்து அனலைஸ் பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, உங்க ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்களை யார் இன்வைட் பண்ணாங்களோ, உங்களுக்கு யார் இன்ட்ரோ பண்ணாங்களோ இந்த விஷயத்த அவங்களோட உட்காந்து பேசுங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்குள்ள வாங்க, ஒரு ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம்குள்ள வாங்க. இந்த ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம்ல பணத்தை போட்டா பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்ல இல்லாம கிரிப்டோவா எவ்வளவு ஹோல்டு பண்ண முடியும், எவ்வளவு மல்டிபிள் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த கத்துக்கிட்டு நீங்க பண்ணீங்கன்னா யூ கேன் டூ ஒண்டர்ஸ். யூ கேன் டூ ஒண்டர்ஸ். ஸோ மிகப்பெரிய வளர்ச்சி எல்லாத்தையுமே காத்துட்டு இருந்தது. அதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எவ்வளோ குயிக்கா இந்த காலத்துல சரியான டைம்ல சரியான டெசிஷன் எப்படி எடுக்கிறீங்களோ அதுதான் சக்சஸ். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா வர்றதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிஞ்சுக்கிறேங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த செஷன் உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ள செஷனா அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ ஆல். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். லவ் யூ ஆல். தேங்க்யூ.